இந்தியாவுடைய சிலிகான் வேலி அப்படின்னா நம்ம பெங்களூர் நகர சொல்வோம். இந்தியாவுடைய ஏஐ கேபிட்டலா எந்த ஊர் இருக்கும் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா, அந்த ஒரு இடத்த பிடிக்க போறது விசாகப்பட்டினம். எஸ், ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம இந்தியாவுடைய ஏஐ கேபிட்டலா விசாகப்பட்டினம் மாறப் போறதுக்கான ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மென்ட் ஆனது கூகுள் கிட்ட இருந்து வந்திருக்கு. கூகுள் நிறுவனம் விசாகப்பட்டினத்துல கிட்டத்தட்ட 87,500 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சு ஏஐ டேட்டா சென்டர்ஸை ஓபன் பண்ண போறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இவங்க விசாகப்பட்டினத்துல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இதனால ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லேண்ட்ஸ்கேப் விசாகப்பட்டினத்துல உருவாக போகுது. விசாகப்பட்டினத்துல அமையவிருக்கிற இந்த டேட்டா சென்டர் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. 1 கிகாவாட் மின்சாரம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 8 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரத்தை கொடுக்க முடியும். அதுவே கம்ப்யூட்டிங் வேர்ல்டுல, டிஜிட்டல் வேர்ல்டுல 1 கிகாவாட் கொண்ட ஒரு டேட்டா சென்டர்னா அதோடைய கம்ப்யூட்டிங் ஸ்பீடையும் பவரையும் யோசிச்சு பாருங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இன்றைய தேதியில ஏஐ மாடல் ட்ரைனிங், டிஜிட்டல் கம்ப்யூட்டிங் அப்படின்ற டெக்னாலஜிஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்து வருது. இதற்கு லோக்கலைஸ்டான ஒரு செட்டப் ஆனது தேவைப்படுது. இப்படி லோக்கலைஸ்டா அந்தந்த ஊர்ல இந்த ஏஐ ட்ரைனிங் மாடல்ஸ் மாதிரியான டேட்டா சென்டர்ஸை உருவாக்குனாதான் ரொம்ப வேகமான ஒரு சர்வீஸை கொடுக்க முடியும் அப்படின்ற நோக்கத்துல கூகுள் நிறுவனம் அவங்களுடைய ஏஐ ஹப்பை விசாகப்பட்டினத்துல அமைக்கிறாங்க. விசாகப்பட்டினத்துல உருவாகிற இந்த ஹப்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிகாவாட் ஸ்கேல் டேட்டா சென்டர்ஸை உருவாக்க போறான்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் இப்ப நான் சொன்னேன். அடுத்ததா எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை பொறுத்தவரையில இது ஃபுல்லி ரினியூவபிள் எனர்ஜி கொண்ட ஒரு டேட்டா சென்டர், அதாவது ஃபுல்லா சோலார் பவர்டு ஒரு ஏஐ சென்டரா இருக்கும், டேட்டா சென்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த டேட்டா சென்டரோட ஒரு இன்டர்நேஷனல் சி கேட்வேவை கனெக்ட் பண்ண போறதா சொல்றாங்க. சி கேட்வே அப்படின்னா கடல் வழியா இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை கொண்டு வருவாங்க. ஸோ இதனால இங்க இருந்து சர்வீசஸை மற்ற நாடுகளுக்கு கொடுக்க முடியும். விசாகப்பட்டினத்துல உருவாகிற இந்த ஏஐ டேட்டா சென்டரை கூகுள் நிறுவனம் மட்டும் தனியா உருவாக்குறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மற்றும் ஏர்டெல் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த டேட்டா சென்டரை விசாகப்பட்டினத்துல செட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி இவங்க உருவாக்க பிளான் பண்ணியிருக்கிற இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் உடைய மிக முக்கியமான நோக்கமே ஏஐ ட்ரைனிங் மாடல்ஸை உருவாக்குறது தான். அதுக்கப்புறம் அதை டிப்ளாய் பண்ணுவாங்க. இதற்காக டிபியு, ஜிபியு போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆனது தேவைப்படும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யார் செட் பண்ணி கொடுக்க போறாங்கன்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த ஹப்ல செட் பண்ண போறாங்க. ஏர்டெல் நிறுவனத்தை பொறுத்தவரையில டேட்டா சென்டர்ஸ் அண்ட் கேபிள் லேண்டிங் ஸ்டேஷன்ஸை உருவாக்க போறாங்க. இந்த கேபிள் லேண்டிங் ஸ்டேஷன்ஸ் வழியா தான் கடல் வழியா சர்வீசஸ் ஆனது இந்த ஏஐ ஹப்புக்கு வரும். இந்த ப்ராஜெக்டை இவங்க கம்ப்ளீட் பண்ணி இந்த ஏஐ ஹப் ஃபுல்லி ஃபங்க்ஷனலா வர்றதுக்கு 5 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 2030 இல்லைன்னா 31க்குள்ள இந்த ஏஐ ஹப் ஆனது ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியை ரீச் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்படி ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியை இந்த ஏஐ ஹப் ரீச் பண்ணிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1லேருந்து 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை இந்த ஏஐ ஹப் உருவாக்குமா. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு சூழ்நிலையில கூகுளுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. கூகுளுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்ற பேரை பெங்களூர் கிட்ட இருந்து விசாகப்பட்டினத்துக்கு மாத்திருமா அப்படின்னா மாத்திரும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.